Hello friends, welcome to Mithun tips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டா அதாவது அவசரமா செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி தாங்க. இதுக்கு செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அதிலேயே ஒரு சைட் டிஷ் ரெசிபியும் நம்ம செய்ய போறோம். ரொம்ப சீக்கிரமாக செய்யணும், ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய அந்த ஃபில்லிங்ஸை பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். ஒரு கை மல்லியில் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம சாப்பிடும் போதும் சரி எல்லாமே ஈவனாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சாலும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம். உள்ளே அந்த ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கான சப்பாத்தி எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபில்லிங்கும் வச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படியே மூடிடலாம். லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சமாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் வெளியே வந்தாலும் நம்ம அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாது. ஸோ அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே தேய்க்கவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா லைட்டாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப லேசாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ரொம்ப லேசாக தேய்ச்சோம்னா உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பேனில் சுட்டு எடுத்துடலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. விருப்பப்பட்டவங்க நெய் சேர்த்திக்கலாம் அல்லது எண்ணெய் சேர்த்திக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது இது நல்லா சூடாகட்டும். இப்போது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த ப்ரௌன் டாட்ஸ் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக திருப்பி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் டாட்ஸ் வரணும். அப்போ தான் நல்லா குக் ஆகிருக்கும். உங்களுக்கு அது குக் ஆனதுமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை நம்மளுக்கு தெரியும்.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இது வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி வந்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு குக் ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு அந்த ப்ரௌன் டாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீங்கள் வந்துட்டு இரும்பு கல்ல சுட்டு எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. இதை நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்க மாவும் இதே மாதிரி வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். அடுத்தது அதிரடியாக ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம அடுப்புலலாம் வச்சு செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு 2 கரண்டி நல்ல திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க தயிராக இருந்தால் டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா கெட்டியான கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சைட் டிஷ் வந்து ரெடி. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருக்க தயிராக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. இதை நம்ம வந்துட்டு நல்லா அடிக்கும் போதே வந்து இது கொஞ்சம் லிக்விடாக ஆன மாதிரி இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குமான்ட்டு. ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் இது வந்துட்டு எல்லா விதமான பராத்தாக்கும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அவசர சப்பாத்தியும் அதிரடி சைட் டிஷ்ஷும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்யலாம், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.